எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் ஆர்டி ஆஃபீஸில் இருக்கிறோம். இந்த கேஜிஎஃப் ஆர்டி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டுக்கே ஒரு அடையாளமாக இருந்துச்சு. ஓரண்ட் லைன் என்ட்ரிஸ் டோல்கேட் பகுதிக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறீங்க கேட்டிங்கன்னா நாங்கள் ஆர்டி ஆஃபீஸில் இருக்கோன்னு சொல்லுவாங்க. டோல்கேட்டு அடையாளமே வந்து ஒரு ஆர்டி ஆஃபீஸ். இந்த ஆர்டி ஆஃபீஸ் தான் டோல்கேட்டுடைய லேண்ட்மார்க்காக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பெமல் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஆர்டி ஆஃபீஸு. இப்போ பழைய ஆர்டி ஆஃபீஸ் இங்கே இல்லை, பெமல் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க சொல்லலாம் தான். நம்மளோட சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு தான் நம்ம இந்த வீடியோ எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ புயல் மழை வந்துட்டுருந்துச்சு. சரி, மழையிலையும் போயிட்டு வீடியோ எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா பழைய ஆர்டி ஆஃபீஸ் இல்லை. நிறைய பேர் தெரியாமல் வந்து மார்க்கிப்போ பக்கத்துலேருந்து டவுன்லேருந்தெல்லாம் வந்துடுவாங்க ஆர்டி ஆஃபீஸ்க்கு போகலான்ட்டு. நீங்கள் ஆர்டி ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதில் வருவீங்க, ஷேர் ஆட்டில் இறங்கிட்டு இங்கே பார்த்து ஆர்டி ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னொரு ஷேர் ஆட்டை பிடிச்சி போகணும், டபுள் செலவாகும். இப்போ ஆர்டி ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெமல் காம்ப்ளெக்ஸ் கிட்ட இருக்குது, முருகர் கோவில்கிட்ட. நீங்கள் ஆர்டி ஆஃபீஸ் போகணுன்னா பெமல் தான் இறங்கி போகணும். பெமல் நகர் சொல்லணும் அது பேர். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டோல்கேட் சொல்லுவாங்க, டோல்கேட் ஆர்டி ஆஃபீஸுன்ட்டு. இப்போ அது பேர் பார்த்தீங்கன்னா பெமல் ஆர்டி ஆஃபீஸ் தான் எடுத்து கேஜிஎஃப் விட்டு நம்ம வெளியே போயிட்ட மாதிரி இந்த ஆர்டி ஆஃபீஸ் வந்து வெளியே போயிட்டுருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா புது ஆர்டி ஆஃபீஸ் பார்த்து நல்லா கட்டியிருக்கிறாங்க. புது ஆஃபீஸ் ஆர்டி ஆஃபீஸ் அங்கே கட்டிட்டனால எங்கள் கடைங்கெல்லாம் எங்கே தான் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு இந்த கடையில் இருந்தால் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் பண்ணோன்னா இந்த வண்டியில் கத்துறவங்க பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸ் எல்லாம் எங்கே தான் இருக்குது. ஆர்டி ஆஃபீஸ் மட்டும் தான் ஷிஃப்ட் ஆகிருக்கு. கடைங்கெல்லாம் எங்கே தான் இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டிரைவிங் ஸ்கூலெல்லாம் எடுக்கணும்னா எங்கே தான் இருக்குது பார்த்து. இதெல்லாம் டிரைவிங் ஸ்கூலெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்குது. இங்கே அந்த ஆர்டி ஆஃபீஸ் அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டனால இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கடைக்கு மேலே அடிபட்டு இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து வருமானம் கொஞ்சம் கம்மியாக தர முடியும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி கடைலாம் இருக்கும். இந்த பிரியாணி கடைக்காரக்கெல்லாம் கூட அடி விழுந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் கூட பிஸ்னஸ் இல்லை. புது ஆர்டி ஆஃபீஸ் போயிடுச்சாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பெமல் இருக்கிறனால பெமல்காரங்க வந்து அங்கே கடைலாம் வைக்க விட மாட்டாங்க. பெமல் காம்பவுண்டெல்லாம் இருக்கிறனால அங்கே பிரியாணி கடை, முருகர் கோயில் இருக்கிறனால அங்கே பிரியாணி கடைலாம் விட மாட்டாங்க, கடைங்கெல்லாம் விட மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பழைய ஆர்டி ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு நம்மளோட வியூவர்ஸ்க்கான சின்ன தொகுப்பாத்து வழங்கலான்ட்டு. ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் இங்கே பழைய ஆர்டி ஆஃபீஸுக்கு வந்துருவாங்க. பழைய ஆர்டி ஆஃபீஸ் வந்து திருப்பி அங்கே போனால் டபுள் செலவாகும், ஆட்டோ செலவாகும். பஸ்ஸில் இறங்கி திருப்பி ஆட்டோ பிடிக்கணும். இங்கே இந்த ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் ரிட்டன் திருப்பி அந்த ஆர்டி ஆஃபீஸ்க்கெல்லாம் போனோன்னா திருப்பி நம்மளுக்கு டபுள் சார்ஜ் ஆகும். பாருங்கள், இதெல்லாம் ஆஃபீஸுங்க. இந்த ஆஃபீஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. இவங்களுடைய வாழ்வாதார வேலை கூட இப்போ இழந்துட்டு இவங்களும் அங்கங்கே போயிட்டு நின்று வெளியேந்து வேலை பண்ணுறாங்க. ஆர்டி ஆஃபீஸ்கிட்ட இவங்கெல்லாம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறது, ஸ்கூல் மாதிரி வச்சு நடத்திட்டாங்க. டிரைவிங் ஸ்கூலெல்லாம் நிறைய பேர் வந்து அங்கே காரில் ஓட்ட கற்றுக்கணும் ஸ்கூல்லேருந்து கிளாஸ்க்கு வந்து லைசன்ஸ் எடுத்துன்னு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இப்போ அடி விழுந்துருக்கு. பழைய ஆர்டி ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகுப்பு. இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார் கட்டப்பட்ட ஒரு பங்களா. இந்த பங்களாவில் இருந்துச்சு ஆர்டி ஆஃபீஸு. இப்போ பார்த்தீங்கன்னா புதிய ஆர்டி ஆஃபீஸ் கட்டிட்டு பெமல் நகர் போயிட்டு இருக்குது. புதிய ஆர்டி ஆஃபீஸ் பார்த்தா ரொம்ப நல்லா கட்டியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு மனசு கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஆர்டி ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் கட்டியிருக்கலாம். அங்கேயே இடம் இருக்குது. ஓரண்ட் லைன்காருக்கும் நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஆர்டி ஆஃபீஸ் இருக்குது சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். இது பார்த்தீங்கன்னா புதிய ஆர்டி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆலமரம் போயிட்டு பெமல் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஏரியாவுக்கு வந்துச்சு ஆர்டி ஆஃபீஸ்ன்ட்டு. இந்த பழைய ஆர்டி ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் உள்ளே இருந்துச்சு. இப்போ புது ஆர்டி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆலமரம் அருகாமல் இருக்குது. ஆலமரம் பார்த்தீங்கன்னா பங்கார்பேட் கான்ஸ்டியூஷன், ஆலமரம் ஹெச்பி நகர், தாஸ்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கார்பேட் எம்எல்ஏ சேர்ந்தது. கேஜிஎஃப் விட்டு வெளியே போய் பங்கார்பேட் எம்எல்ஏ பங்கார்பேட்டுக்கு பக்கத்தில் கட்டி கொடுத்துட்ட மாதிரி ஆர்டி ஆஃபீஸ் வெளியே போயிட்டு சொன்னாங்க. வேலை மேலாம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. மக்களுடைய கருத்து மக்களெல்லாம் வந்து பேசியிருந்தாங்க. வேலை மேலே கூட நிறைய பேர் என்ன ஆர்டி ஆஃபீஸ் எங்கே கட்டிட்டாங்களே சொல்லிட்டு அவங்களுடைய சொன்ன கருத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஏன்னா ஆர்டி ஆஃபீஸ் வந்து பழைய ஆர்டி ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் கட்டியிருக்கலாம். அங்கே இடம் இருக்குது, இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இடம் இருக்குது, கட்டியிருக்கலாம். அங்கே கட்டிக்கிறதுக்குன்னா இங்கே அதுக்குன்னா இடம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் பழைய ஆர்டி ஆஃபீஸ் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு சொல்லி நம்மளோட வியூவர்ஸ்க்கான சின்ன தொகுப்பாயத்து வழங்கலாம் சொல்லலாம் இன்ஃபர்மேஷனு. வில்லேஜ் பக்கத்துலேருந்து நிறைய பேர் வந்துடுவாங்க. மாலூர்லேருந்தெல்லாம் வராங்க. மாலூர் வீக்கோட்டா சைட்லேருந்து, வீக்கோட்டா ஆந்திரா இது, அந்த பார்டர்லேருந்தெல்லாம் வராங்க இந்த ஆர்டி ஆஃபீஸ்க்கு. பழைய ஆர்டி ஆஃபீஸ் இப்போ இல்லை. இது அந்த காலத்துலேருந்து பிரிட்டிஷ்கார்லேருந்து இருந்த ஆர்டி ஆஃபீஸு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் விட்டு வெளியே பெமல்கிட்ட போயிட்டு மனசு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கெல்லாம் இந்த ஆர்டி ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னு சொல்ல ஒரு மனசு கஷ்டம். ஆனால் பெமலில் இருக்கிறவங்களாம் அதை ஆதரிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா கிட்ட வந்துட்டு பெமலில் வந்துட்டு வேலை மேலே நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணுறாங்க. எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு ஆர்டி ஆஃபீஸ்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கிட்ட வாக்குவாதம் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா புது பில்டிங் கட்டி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மனசு கஷ்டமாகிடுச்சு. இந்த இடத்துல ஆர்டி ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லாக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ ஃபைலுங்க மட்டும் இருக்குதுங்களா, ஃபைலுங்க மட்டும் இருக்குது. இந்த இடத்துல ஆர்டி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எங்கே ஷிஃப்ட் இருக்குது. நம்மளுடைய வியூவர்ஸ்க்கான ஒரு சின்ன தொகுப்பு. புது பில்டிங்கில் இப்போது ஷிஃப்ட் ஆகிருக்குது. இதுக்கு முன்னாடி கூட ஆப்போசிட்டில் இடம் இருக்குது. சரி, கட்டிட்டாங்க புது பில்டிங்கு, நல்லா இருக்குது புது பில்டிங்கு. நம்ம சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு சின்ன தொகுப்பாக எடுத்து வழங்குறோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடை வச்சுருக்காங்க. காலையில் வந்துட்டு இருக்கிறாங்க 9 மணிக்கெல்லாம். இவங்களுக்கெல்லாம் கூட பிஸ்னஸ் இப்போ அடிய வந்துட்டு. ஏன்னா புது இடத்துல வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. பெமல் பக்கத்தில் இருக்கிறனால பெமல்கார் வந்து காம்பவுண்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுடைய தோப்பெல்லாம் இருக்குது அங்கே, பெமல் தைலம் தோப்பெல்லாம். அங்கெல்லாம் வந்து கடை வைக்க விட மாட்டாங்க. இவங்களது ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குதான்.
ஆர்டி ஆஃபீஸ் மட்டும் தான் அங்கே ஷிஃப்ட் ஆகிருக்குது. இந்த ஆர்டி ஆஃபீஸில் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும், டிரைவிங் கிளாஸ்க்கு போகணும். அந்த கடைங்கள் எங்கே தான் இருக்குது. இவங்களாம் ஜெராக்ஸ் எல்லாம் பண்ணி இந்த கடைங்களில் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு கூட ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன டிரைவிங் கிளாஸ்க்கு போனால் இந்த இடத்துல வாங்க, கடை இன்னமும் அங்கே தான் இருக்குது. ஆர்டி ஆஃபீஸ் மட்டும் தான் ஷிஃப்ட் ஆகிடுது. இது பார்த்தீங்கன்னா ஆர்டி ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இங்கே இடம் நிறைய இருக்குது. இந்த இடத்துல ஆர்டி ஆஃபீஸ் கட்டியிருந்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப்ல பிரிட்டிஷ் கார்லேருந்து இங்கே இருந்த ஆர்டி ஆஃபீஸ் இன்றைக்கி நம்ம ஏரியா விட்டு பெம்மல் நகர் போய்க்குதுன்னா பெம்மல் நகர் இருக்கிறவங்களாம் ஆதரிக்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகை பார்த்து நம்ம வியூவர்ஸ்க்கு எடுத்து வழங்கலாம்னு வந்திருந்தோம். இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி கடைங்கள்லாம் ஆர்டி ஆஃபீஸ் கிட்ட இவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் லாஸ் தான். இவங்களுக்கெல்லாம் ஒரு கடை அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த பிரியாணி கடைலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெம்மலில் வந்து போட விட மாட்டாங்க. அங்கே முருகர் கோவில் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி பெம்மல்காரங்களாம் விட மாட்டாங்க. விஜிலன்ஸ் எல்லாம் வந்து அங்கெல்லாம் கடை வைக்கிறதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா பெம்மல் ஆண்டவரில் வரனால பெம்மல் பகுதிக்கு போயிட்டு இருக்குது ஆர்டி ஆஃபீஸு. நம்மளால் முடிஞ்சால் ஒரு சின்ன தொகுப்பாக நம்ம வியூவர்ஸ் வழங்கியிருக்கிறோம். வாங்க போயிட்டு பாருங்கள். பழைய ஆர்டி ஆஃபீஸ்க்குன்னா புது ஆர்டி ஆஃபீஸ் நல்லா தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பழைய ஆர்டி ஆஃபீஸு. இருந்தாலும் நம்ம ஏரியா விட்டு வெளியே போய் நம்மளுக்கு மனசு கஷ்டம். இது பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி கடை. இந்த இவங்க கடைக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடி விழுந்துச்சு. சரி, இருந்தாலும் ஒரு புது ஆர்டி ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கு. புது ஆர்டி ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கட்டியிருக்கிறாங்க. நம்ம கேஜிஎஃப்லேருந்து இந்த பழைய ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து புது ஆர்டி ஆஃபீஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட வியூவர்ஸ்க்கான ஒரு சின்ன தொகுப்பாக எடுத்து வழங்கலான்னு வந்திருந்தோம். இதுதான் புது ஆர்டி ஆஃபீஸு. இந்த புது ஆர்டி ஆஃபீஸ் இப்போ பெம்மல் நகரில் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் பெங்களூரு இல்லை மங்கார்பேட் சைட்லேருந்து எவனா வந்தீங்கன்னா கூட பெம்மல் நகர் இறங்கிட்டு தான் இந்த ஆர்டி ஆஃபீஸ் போகணும். கேஜிஎஃப்லேருந்து வந்தால் கூட பெம்மல் நகர் இறங்கிட்டு தான் போகணும். பெம்மல் நகர் காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டு இறங்கி இந்த ஆர்டி ஆஃபீஸ்க்கு போகணும். சின்ன தொகுப்பாக எடுத்து வழங்கியிருக்கிறோம். ஆர்டி ஆஃபீஸ் வந்து புது ஆர்டி ஆஃபீஸ் நல்லா கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அதே இடத்துல கட்டி தான் நம்மளுக்கு ஒரு மனசு சந்தோஷமாக இருந்திருக்கும். ரொம்ப நல்லா கட்டியிருக்கிறாங்க ஆர்டி ஆஃபீஸு. வாங்க, இந்த வீடியோ ஏன் நம்ம பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஆர்டி ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆகிருக்குமா தெரியுமா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அட்லீஸ்ட் நம்ம வீடியோ பார்த்த ஒரு 100 பேருக்கு அது இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்த்தோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. கேஜிஎஃப்ல இருக்கிற மக்களோ இல்லை வெளியூர்லேருந்து இந்த ஆர்டி ஆஃபீஸ் கேஜிஎஃப் பங்கார்பேட்டைக்கும் இந்த ஆர்டி ஆஃபீஸ் தான் சேருது, மாலூர் வரைக்கும். அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய வியூவர்ஸ்க்கான ஒரு சின்ன தொகுப்பாக எடுத்து வழங்குறோம். புது ஆர்டி ஆஃபீஸ் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. புது பில்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் கட்டி தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கும். சரி, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தொகுப்பாக எடுத்து வழங்குறோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம் புது ஆர்டி ஆஃபீஸ்.